என்னடி ரூம்க்கு வந்தாச்சா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா. இப்போதாம்மா வந்தேன். அப்பா எங்க? அப்பா கட்சி மீட்டிங் போயிட்டு அப்படியே பழைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு போனார். நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. சரி வந்துடுவார், ஏதோ வரட்டும். ஓ, ஒரு வேலை இருக்குமோ? மொத்தப்படுவேன். ஏன் சரணு, நமக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிக்கு காலேஜ்லேயே ஏசி ரூமில் இருக்கலாம். ஆனால் நீ ஏன்னா அப்படி இது போல ரூமில் இருந்துட்டு இருக்க? கரெக்டு தாம்மா. இங்கே இருக்கிற ஃப்ரீடம் ஃபெசிலிட்டிஸும் அங்கே போனால் நம்மளுக்கு இருக்காது. ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருக்கும், நம்மளெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுமா. மா, அந்த ஃபீஸ் அமௌண்ட்டை கொஞ்சம் அனுப்பிவிடுமா. நோடி வேறு கிளியர் பண்ணி எக்ஸாம் எழுதணும். மா, அப்புறம் பஸ்ஸில் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார். ஆள் பார்க்க உருனே இருந்தார். லைட்டாக பேச்சை போட்டேன், பேச ஆரம்பித்தோம், பேசிகிட்டே இருந்தோம், டைம் போனதே தெரில. ஜாலியாக இருந்துச்சுமா. சரி சரி சரி, பணம் வந்துருச்சேன்னு பாரு. வந்துச்சுமா. சரி, எது தேவையில்லாம கண்டவெட்டெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாது, ஒழுங்கா எக்ஸாம் எழுதணுமா வந்தமா. வேற வேலையே இல்லைம்மா உனக்கு. சும்மா நான் வெய்மா, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ப்ரோ, நீங்கள் எங்கே ப்ரோ? இங்கே மழை வேறு தூரிட்டே இருக்குது, எப்படி வந்தீங்க நீங்கள்? முக்கியமான விஷயம் பேசணும் ப்ரோ. உள்ள வாங்க ப்ரோ, பேசிக்கலாம். இல்லை ப்ரோ, கொஞ்சம் அர்ஜென்ட். உள்ள வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல, வாங்க பேசிக்கலாம். உட்காருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க ப்ரோ, தவட்டிக்கோங்க. ப்ரோ, டீ வேணுமா காஃபி வேணுமா? ப்ரோ, டீ வேணுமா காஃபி வேணுமா? இல்லை ப்ரோ, அதெல்லாம் எதுவும் வேணாம் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, நம்மளுக்குள்ள என்ன? இல்லை ப்ரோ, வேணாம் ப்ரோ. டீ வேணுமா காஃபி வேணுமா? காஃபி ப்ரோ. ப்ரோ, பிஸ்கெட் சாப்பிட்றீங்களா? இல்லை ப்ரோ, வேணாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நான் பஸ்ஸிலே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன் இந்நேரம் க்ளவுஸ் போட்டு இருக்கிறீங்க? ப்ரோ, அது கொரோனா டைம்லேருந்து போட்டு போட்டு பழகிட்டேன் ப்ரோ. ஹேபிட்டாகவேவா? அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம் ப்ரோ, என் அட்ரஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? அதான் ப்ரோ, ரொம்ப நேரமாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். 2 பேரும் பேக்கை மாற்றிட்டு விட்டேன் ப்ரோ. ஓ அப்படியா, அதனால தான் பேக் வெயிட் கம்மியாக இருந்துச்சு போல. சரி ப்ரோ, நம்ம காப்பி குடிச்சிட்டு பேக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹலோ, உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாவே இல்லையாடா? எப்படி இப்படி எல்லாம் இருக்கு? அதெல்லாம் ஒரு உணர்ச்சி இல்லை. ஒரு 10 லட்சம் விட்டு எறிஞ்ச கம்முன்னு போயிட்டானுங்க. செஞ்ச பாவம் சும்மா விடாது, என்னைக்காவது ஒரு நாள் உன் முன்னாடி வந்து நிக்கதான் போகுது, அப்ப ஃபீல் பண்ணுவ. ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருக்க முடியும், நம்மள ஒன்றுமே பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு உயிர் தானடா, போய் அவங்க கிட்ட அட்லீஸ்ட் சாரியாச்சும் கேளு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா.
ப்ரோ காஃபி குடிக்க வரலையா? ப்ரோ ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு சோறு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக ப்ரோ, பார்த்துட்டேன். கரெக்டாக இருக்கா பார்த்தீங்களா? பார்த்துட்டேன். பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன். அப்போ பார்த்துட்டீங்க. பார்த்துட்டேன் ப்ரோ. ஏண்டா எவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன், தோசை கரண்டி எடுத்து நீட்டுற. இங்கே பாரு, நடந்ததை நானும் மறந்துடுறேன், நீயும் மறந்துடுற. தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்காத. எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமில, கவுன்சிலர் அறிவழகன்டா. சரிங்க அறிவாளக மகனே, உனக்காச்சும் அறிவு இருக்குன்னு நினச்சேன். இப்போ நான் அந்த பேக் எடுத்து போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ குப்பத்தொட்டிலையோ போட்டேன். அதில் இருக்கிற தலையார வச்சு பாட்டாங்க. இப்போ அதில் யாரோட கைராக இருக்கும்? ஐயோ, பதட்டப்படாத. கூட அந்த தலையை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற கெமிக்கல் ஃபேக்டரி டிஸ்போஸ் பண்ணிட்டா உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. சிம்பிள். போடா டேய், நான் என்ன மைத்திராத பண்ணோம்? உன்னோட கைராக, உன்னோட விருப்பம். இப்போவும் சொல்கிறேன், எங்கள் அப்பா பற்றி முழுசாக உனக்கு தெரில. தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்காத, ஒழுங்காக போயிரு. இப்போ நான் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன், நீ தான் மாட்டிகிட்டு இருக்க. ஸோ என்ன போலாமா? ஏய் என்னடா தலையை டிஸ்போஸ் பண்ணலான்ட்டு வந்துட்டு அங்கேயே நின்றுருக்க, வந்து ஹெல்ப் பண்ணுறா. நான் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம், அதெல்லாம் என்னால் தொட முடியாது. யாரா இவன்? நைஸ் டு மீட் யூ. சரி ஓகே, நான் தண்ணி குடிச்சிட்டு கிளம்புறேன். என்ன 30 மிஸ்டு கால் வந்திருக்கு? சொல்லுமா, இத்தனை டைம் கால் பண்ணியிருக்கேன், என்னாச்சு? டேய், போலீஸ்லேருந்து கால் பண்ணியிருக்காங்கடா. கொடுவேரில் ஏதோ பாடி தலை இல்லாமல் இருக்கும், சின்னாரிட்டி செக் பண்ணும்போது அப்பா மாதிரியே கையில் பச்சை குத்தி இருக்குன்னு சொல்கிறாங்கடா. பாடியை ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கூப்பிட்றாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சீக்கிரம் வாடா. ஏன்டா ஃபோன் இவ்வளோ நேரம் எடுக்கல? வாடா சீக்கிரம் வாடா, எனக்கு பயமா. என்னம்மா சொல்கிற நீ? சரி நீ போயிட்டு நான் வந்துடுறேன். ப்ரோ, அந்த தலை யாரோட தலை ப்ரோ? பதட்டப்படாதீங்க, உட்காருங்க, சொல்கிறேன். இந்தாங்க ப்ரோ, தண்ணி குடிங்க. ஒரு கதை ஒன்று சொல்லட்டுமா? ஒரு ஃபேமிலி, 3 பேர், ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா, குடும்பத்தை தவிர எதுவுமே தெரியாத ஒரு அம்மா, ஒரு ஃபைனல் இயர் படிக்கிற பையன். எப்படியாவது பிளேஸ் ஆகிடலாம், குடும்பத்தை முன்னேற்றிடலான்னு நினைக்கிறேன். அவங்க 3 பேர்த்துக்கும் ஒரே நோக்கம்தான்,
ஒரு சொந்த வீடு கட்டிடணும். இதை நோக்கியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பையனுக்கு வேலை கிடைக்குது. சரி, இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்க அப்பாட்ட சொல்லணும்னு அந்த அம்மாவும் அந்த பையனும் வெயிட் பண்ணுறாங்க. அப்பா வீடு வந்து சேரலை. பதறி அடிச்சுட்டு நேரில் போய் பார்க்கணும் போது போலீஸ்லேருந்து ஃபோன் வருது. என்னடான்னு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு அப்பாவும் பையனும் வந்து மோதி அப்பா ஸ்பாட் அவுட்டுங்கிறாங்க. இதை கேட்ட அம்மா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. ஒரே நாளில் வாழ்க்கை மாறிடணும்னு நினச்சேன். சரி, அப்பா அம்மா தான் இல்லை, கோர்ட்டுக்காச்சும் போய் நீதியாச்சும் வாங்கலான்னு தான். ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி வெயிட்டு கை, பணம், பதவி, அதிகாரம் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கு. அதை வச்சு ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. பணம் 10 செய்யலையா, அது மட்டும் இல்லாமல் ஜெயிச்சிட்டோன்னு வந்து சொன்னான். ஆட்சி, அதிகாரம், பணம், பதவி இருக்கிற வரைக்கும் உன்னால் என் தலை மயிறு கூட பிடுங்க முடியாதுன்னு சொன்னான். கரெக்டு தான். என்னால் அவன் தலை மயிறு தான் பிடுங்க முடியாது. அதான் அவன் தலையவே பிடுங்கிட்டேன். இதெல்லாம் ஏன் தெரியுமா ஒன்று சொல்லிட்டுருக்கேன். அந்த ஆக்சிடெண்ட் பண்ணது கவுன்சிலர் அறிவழகன். அவர் கூட இருந்தது அவர் பையன் சரண். நான் கூட சரி இங்கே வந்து அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு போயிடலான்னு தான் வந்தேன். ஆனால் நீ பேசின பேச்சு இருக்கே, உங்கள் அப்பா பேசின அதே பேச்சு. அதனால தான் உன்னையும் முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்தாங்க நீங்கள் கொடுத்த 10 லட்சம். சரி, டைம் ஆச்சு, அம்மா தனியாக இருப்பாங்க, போய் உங்கள் அப்பாவை அடையாளம் கட்டி கொடு. வரட்டா? ஸ்பீட் லிமிட் 40 இருந்தால் 40 போங்கடா, லூசு புண்டையலாம்.